அம்மா அம்மா, எங்க ஸ்கூல்ல ரேஸ் காம்படிஷன் நடக்க போகுது. அதுல கண்டிப்பா நான் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குவேன். என் பையன் ஒரு கருப்பு சிங்கம். அவனை விட்டா இந்த ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கறதுக்கான தகுதி வேற எந்த பறவைக்கும் கிடையாது. அம்மா இப்படி சொன்னதை கேட்கும்போது ஜக்குவுக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. ஃபர்ஸ்ட் பிரைஸ் இப்பவே கையில வாங்கின மாதிரி சந்தோஷப்பட்டான். அம்மா, நீங்க சொல்றதை என்னால நம்பவே முடியல. பாட்டி அவ்வளவு வேகமாவா பறப்பாங்க? குக்கு, நான் சொல்றதை கேளு. சீக்கிரமா உங்க பாட்டி வீட்டுக்கு போ. உங்க பாட்டி சின்ன வயசா இருக்கும்போது பறக்கிறதுல இந்த காட்டுல உள்ள எந்த பறவையும் அவங்கள ஜெயிச்சதே இல்லை. ரேஸ் காம்படிஷன் நடக்க இன்னும் 3 நாள் இருக்கு. அந்த 3 நாளும் நீ பாட்டி கூடவே இருந்து ட்ரைனிங் எடுத்துக்க. நீங்க சொல்றது உண்மையானா இருக்கும். ஏன்னா இப்ப கூட நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து வெளியில போகும்போது பாட்டி தான் முதல்ல பறந்து போறாங்க. இப்படி சொன்ன குக்கு உடனே தன்னோட பாட்டி வீட்டுக்கு பறந்து போனான். பாட்டி கிட்ட எப்படியாவது ட்ரைனிங் எடுத்து இந்த தடவை ஸ்கூல் காம்படிஷன்ல நாம தான் முதல் ஆளா வரணும். அந்த ஜர்க்கு முகத்துல கரிய பூசணும். இப்படி நினைச்சுக்கிட்டே பறந்து போன குக்கு சீக்கிரமாவே தன்னோட பாட்டி வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டான். குக்கு, ரொம்ப தூரம் பறந்து வந்திருக்க. ஏதாவது சாப்பிடுறியா? இல்ல பாட்டி, எனக்கு எதுவும் வேண்டாம். எனக்கு சீக்கிரமா ட்ரைனிங் ஆரம்பிங்க. ஆமா, ரேஸ் காம்படிஷனுக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்கு? 3 நாள் இருக்கு பாட்டி. ஆனா கொஞ்ச தூரம் பறந்து போனாலே எனக்கு மூச்சு இறைக்க ஆரம்பிக்குது. என்னால ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்க முடியுமா பாட்டி? இங்க பாரு குக்கு, இந்த சந்தேகமே உனக்கு வரக்கூடாது. எல்லாத்துக்கும் மேல உனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கை தான் உன்னை ஜெயிக்க வைக்கும். இப்ப சொல்லு, உங்க ஸ்கூல்ல நடக்க போற ரேஸ் காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் வர போறது யாரு? நான் தான் பாட்டி, நான் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வருவேன். இப்படி சொன்ன குக்கு சந்தோஷமா சிரிக்க ஆரம்பிச்சான். மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. பிறகு மறுநாள் காலையில இருந்து குக்குவோட பாட்டி அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இங்க பாரு குக்கு, இங்க இருந்து அதோ தூரத்துல தெரியுற வேப்ப மரம் வரைக்கும் நீ பறந்து போகணும். இடையில எங்கேயும் நிக்க கூடாது. பாட்டி, 2 மரத்துக்கும் இடையில தூரம் ரொம்ப அதிகமா இருக்கு. நிக்காம போறது கஷ்டம். கஷ்டம்தான், அது மத்த பறவைகளுக்கு. என் பேரனுக்கு இது கஷ்டம் கிடையாது. இப்படி சொன்ன பாட்டி அந்த வேப்ப மரத்தை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. உடனே குக்குவும் அவங்க பின்னாலேயே பறந்து போனான். கமான் குக்கு, கமான், என் பின்னாலேயே வந்துட்டு இருக்காத. எனக்கு முன்னால போக முயற்சி பண்ணு. குக்குவும் அவங்க பாட்டிக்கு முன்னால பறந்து போக எவ்வளவோ முயற்சி பண்ணலாம், அவனால முடியல. பாட்டி, என்னால முடியல. எனக்கு ரொம்ப மூச்சு வாங்குது. நான் இந்த மரத்துல உட்கார போறேன். பாட்டி, என்னால முடியல பாட்டி. எனக்கு ரொம்ப மூச்சு இறைக்குது. வேப்ப மரம் வரைக்கும் பறந்து போகலன்னு என் மேல கோவப்படாதீங்க. குக்கு, இன்னைக்கு நான் உன்னை இந்த மரம் வரைக்கும் தான் பறக்க வைக்கலாம்னு இருந்தேன். அத உன்கிட்ட சொல்லி இருந்தா நீ இந்த மரம் வரைக்கும் பறந்து வந்திருக்க மாட்ட. வழியிலேயே உட்கார்ந்திருப்ப. உனக்கு நான் டார்கெட் அதிகமா வச்சதாலதான் இந்த மரம் வரைக்கும் ஈஸியா பறந்து வந்துட்டேன். நீ இவ்வளவு தூரம் ஒரே மூச்சுல பறந்து வந்ததை என்னால நம்ப முடியல. இத கேட்டுட்டு குக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டான். பாட்டி, கவலைப்படாதீங்க. எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. நாளைக்கு அந்த வேப்ப மரம் வரைக்கும் வழியில நிக்காம பறந்து போவேன். இன்னொரு பக்கம் புறாவும் ராணி புறாவும் சேர்ந்து தங்களுடைய பையன் ராஜிக்கு பறக்க ட்ரைனிங் கொடுத்தாங்க. இங்க பாரு ராஜி, சோனாவோட பையன் குக்குவுக்கெல்லாம் உடம்புல தெம்பு இருக்காது. அதனால நீ அவனை பத்தி எல்லாம் நினைச்சு கவலைப்படாத. இதுல உண்மையான போட்டி யாருக்குன்னு பார்க்க போனா உனக்கும் ஜக்குவுக்கும் தான். அப்பா, நான் ஜக்கு ஈஸியா ஜெயிச்சிடுவேன். என்னை யாராலையும் ஜெயிக்க முடியாது. இங்க பாரு ராஜி, அப்படி எல்லாம் நினைக்காத. எனக்கு என்னவோ சோனா குருவியை நினைச்சா பயமா இருக்கு. அது கிட்ட உடல்ல தெம்பு இல்லாம இருக்கலாம், ஆனா நல்ல புத்திசாலி. இந்த மாதிரி புறாவும் ராணி புறாவும் தன்னுடைய பையன் ராஜீவுக்கு பாடம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஜக்கு, என்ன வீட்லயே உக்காந்துருக்க? வெளியில போய் வேகமா பறக்கிறதுக்கு பிராக்டிஸ் பண்ணு. அப்பா, நான் குருவி இல்லப்பா, காகம். அதுவும் உங்களோட பையன். எனக்கெல்லாம் பிராக்டிஸே தேவையில்லை. அம்மா, நீ ஏன் சொல்லுமா. நான் எத்தனை பறவைகள் கிட்ட இருந்து தானியங்களையும் பழங்களையும் பிடுங்கிக்கிட்டு பறந்து போயிருக்கேன். அதுல ஒருத்தராவது என்ன விரட்டி என்னைக்காவது பிடிச்சிருக்காங்களா? ஜக்கு இப்படி சொன்ன உடனே அவங்க அம்மா கோரிக்காவத்துக்கும் காலுக்காவத்துக்கும் பெருமையா இருந்தது. காலேஜி, இப்பவாவது நம்ம பையனை பத்தி தெரிஞ்சுக்குங்க. இந்த ரேஸ் காம்படிஷன் நடக்கிறதே வேஸ்ட். பேசாம ஃபர்ஸ்ட் பிரைஸ் என் பையன் கையில இப்பவே கொடுத்துடலாம்.
இத கேட்டுட்டு காகங்களோட குடும்பமே சந்தோஷமா சிரிச்சது. காலுக்காகத்தோட பையன்னா சும்மாவா? புளிக்க பிறந்தது ஒரு நாளும் பூனையாகாது. பிறகு ராத்திரி ஆச்சு. சோனா குருவி தான் பொண்ணு பியூட்டி கூட தன்னோட வீட்ல படுத்திருந்தது. பியூட்டி, எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. உங்க பாட்டி பறக்கிறதுக்கு நல்லா ட்ரைனிங் கொடுப்பாங்க. இங்க பாரு குக்கு, போட்டியில கலந்து கொள்றதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னால எதுவும் சாப்பிடக்கூடாது, தண்ணியும் குடிக்க கூடாது. பாட்டி, தண்ணி கூடவா குடிக்க கூடாது? ஆமா குக்கு, தண்ணி குடிக்க கூடாது. வயிறு முட்டை தண்ணி குடிச்சிட்டேன்னா உன்னால சரிவர பறக்க முடியாது. அவசியம் ஏற்பட்டா தொண்டை நனைகிற அளவுக்கு தான் தண்ணி குடிக்கணும். மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. மறுநாள் காலையில மறுபடியும் குக்குக்கு அவங்க பாட்டி ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. குக்கு, இன்னைக்கு எது வரைக்கும் பறந்து போகணும்னு உனக்கு தெரியுமில்ல? தெரியும் பாட்டி. இன்னைக்கு அந்த வேப்ப மரத்தை நான் எப்படியாவது தொட்டுடுவேன். பிறகு குக்குவும் குக்குவோட பாட்டியும் பறக்க ஆரம்பிச்சாங்க. ஆரம்பத்துல மெதுவா பறந்த குக்குவோட பாட்டி இப்ப வேகமா பறக்க ஆரம்பிச்சாங்க. குக்குவும் அவங்க கூடவே சேர்ந்து வேகமா பறக்க ஆரம்பிச்சான். குக்கு, நீ என்ன ஜெயிச்சாதான் உன்னால ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வர முடியும். இப்படி சொன்ன பாட்டி இன்னும் வேகமா பறக்க ஆரம்பிக்க குக்குவும் அவங்க பின்னாடியே ரொம்ப வேகமா பறந்து போனான். இப்ப அந்த வேப்ப மரமும் கொஞ்சம் பக்கத்துல வந்துருச்சு. இந்த சமயத்துல பாட்டி அவங்க பறந்து போற வேகத்தை வேணும்னு குறைச்சிக்கிட்டாங்க. பின்னாடியே வேகமா பறந்து வந்த குக்கு இப்ப அவங்கள தாண்டி அந்த வேப்ப மரத்துல போய் உட்கார்ந்தான். பாட்டி, நான் ஜெயிச்சிட்டேன். உங்களையே ஜெயிச்சிட்டேன். கண்டிப்பா ரேஸ் காம்படிஷன்ல நான் தான் ஃபர்ஸ்ட் வருவேன். குக்கு, நான் நினைச்சதை விட நீ வேகமா பறக்க ஆரம்பிச்சிட்ட. இப்ப சொல்லு, ரேஸ் காம்படிஷன்ல முதல்ல வர போறது யாரு? குக்கு, உங்களோட பேரன் குக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குவான். இந்த மாதிரி மெதுவா பறந்து போய் குக்குவோட பாட்டி அவன் மனசுல பெரிய நம்பிக்கையை உண்டாக்குனாங்க. இந்த மாதிரி குக்குவுக்கு நல்லா ட்ரைனிங் கொடுத்ததுக்கு அப்புறம் குக்குவும் அவனுடைய பாட்டியும் சோனா குருவி வீட்டுக்கு வந்தாங்க. வர வழியில ஒரு இடத்துல கோரிக்காவத்தையும் ஜக்குவையும் அவங்க பார்த்தாங்க. என்ன ஜக்கு, பறக்கிறதுக்கு பிராக்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கியா? நான் 2 நாளா எங்க பாட்டி கிட்ட போய் வேகமா பறக்கிறதுக்கு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு வரேன். என்னது, பிராக்டிஸ் பண்றோமா? பிராக்டிஸ் எல்லாம் ஒன்ன மாதிரி பறக்க தெரியாத பறவைங்க பண்ணணும். என் பையன் ஜக்கு வேகமா பறக்கிறதுக்குன்னே பிறந்தவன். அவனுக்கெல்லாம் பிராக்டிஸ் தேவையில்லை. அம்மா அம்மா, வேகமா பறக்கிறதுக்கு இந்த பாட்டி ட்ரைனிங் கொடுக்கறாங்களாம். இத கேட்டாலே எனக்கு சிரிப்பு வருது. அம்மா, நீங்க எல்லாம் இந்த வயசான காலத்துல கூட்டுல படுத்து ஓய்வு எடுக்க வேண்டிய நேரம். ட்ரைனிங் கொடுக்கறேன்னு சொல்லி வேகமா பறந்து ரெக்கையில சுளுக்கு விழுந்துற போகுது. கோரி இப்படி சொல்லிட்டு தம் பையன் ஜக்கு கூட சேர்ந்து சிரிக்க ஆரம்பிச்சது. கோரி, ரொம்ப அவசரப்படாத. யாரு ஃபர்ஸ்ட் பிளேஸ் வரணும்னு நாளைக்கு இந்நேரம் தெரிஞ்சிடும். அப்ப சிரிக்க போறது என் பேரன் குக்குவும் நாங்களும் தான். அம்மா அம்மா, குக்குவும் பாட்டியும் வந்துட்டாங்க. தன்னோட தம்பியையும் பாட்டியையும் பார்த்துட்டு பியூட்டி ரொம்ப சந்தோஷமா இப்படி சொல்லுச்சு. அம்மா, குக்கு எப்படிமா பறக்கிறான்? அவன் பறக்கிறது உங்களுக்கு திருப்தியா இருந்ததா? சோனா, நான் எதிர்பார்த்ததை விட குக்கு வேகமா பறக்குறான். அவனுக்கு நல்ல திறமை இருக்கு. அந்த திறமை கூட கடவுளோட அருளும் சேர்ந்தா நாளைக்கு கண்டிப்பா அவன் ஜெயிச்சிடுவான். தம்பி, பாட்டி சொன்ன மாதிரி நீ நாளைக்கு ஜெயிச்சிட்டனா ரொம்ப சந்தோஷப்படுவேன். மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. குக்கு காலையில எழுந்திரிச்ச உடனே மறுபடியும் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்தான். பிறகு எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ரேஸ் காம்படிஷன் நடக்கக்கூடிய நேரமும் வந்துருச்சு. எல்லாரும் வந்து தயாரா இருந்தாங்க. போட்டி நடத்த போற ரீட்டா டீச்சரும் நேரத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. போட்டியில கலந்துக்க போற பறவைகள் 4 பேரும் ஒரு மரத்துல வரிசையா உட்கார்ந்துருந்தாங்க. அவங்க அம்மா அப்பா எல்லாரும் எதிரில உள்ள ஒரு மரத்துல உட்காந்து போட்டியை பாக்குறதுக்கு ரொம்ப ஆவலா காத்திருந்தாங்க. பிறகு ரீட்டா டீச்சர் போட்டியை ஆரம்பிச்சு வச்சாங்க. உடனே 4 பறவைகளும் வேகமா பறக்க ஆரம்பிச்சாங்க. ஜக்கு தான் முதல்ல பறந்து போய்கிட்டு இருந்தான். காலேஜி, நாம நினைச்ச மாதிரியே நம்ம பையன் தான் முதல்ல வருவான். ஜக்கு, கமான் ஜக்கு, கமான், வேகமா பறந்து வா, ரெக்கைய வீசி பற. கொஞ்ச தூரம் பறந்து போன உடனே வயிறு முட்டை லட்டு சாப்பிட்டதான ஜக்குவுக்கு இறக்க ஆரம்பிச்சது. அதனால அவன் பறக்கிற வேகம் குறைய ஆரம்பிச்சது. அந்த சமயம் பார்த்து குக்கு முழு வேகத்தோட பறந்து ஜக்குவை தாண்டி போக பியூட்டி, சோனா குருவி, அவங்க பாட்டி எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. கமான் குக்கு, கமான், விட்டாத, அப்படியே
ஜக்கு குக்குவை மிஞ்சறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணனான், ஆனா முடியல. ரீட்டா டீச்சர் கட்டி வச்சிருந்த கழுத்துல குக்கு போய் முதல்ல உட்கார்ந்தான். புறாவோட பையன் ராஜு ரெண்டாவதா உட்கார்ந்தான். இன்னைக்கு நடந்த ரேஸ் காம்படிஷன்ல சோனா குருவியோட பையன் குக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ். இத கேட்டுட்டு சோனா குருவியோட கண்ணுல ஆனந்த கண்ணீர் வந்தது. குக்கு ஓடி போய் அவங்க பாட்டி மேல சாஞ்சுக்கிட்டான். பாட்டி, இதுக்கெல்லாம் காரணம் நீங்கதான். நீங்கதான் எனக்கு ட்ரைனிங் கொடுத்து என் மனசுல தைரியத்தை வளர்த்தீங்க. குக்கு, நாம நம்ம மனசுல நம்மளால இது முடியுங்கிற நம்பிக்கையை வளர்த்துக்கிட்டோம்னா இதை மட்டும் இல்ல, எதையும் சாதிக்கலாம். காலேஜி, குக்கு பறந்து போன வேகத்தை என்னால இப்பவும் நம்ப முடியல. புயல் காத்து மாதிரி பறந்து போனான். இந்த இடத்துல நிக்கவே எனக்கு அவமானமா இருக்கு. சீக்கிரம் வாங்க, இந்த இடத்த காலி பண்ணுவோம். கோரி, இதுக்கு தான் சொல்லுவாங்க, யாரையுமே அலட்சியமா எடை போடக்கூடாதுன்னு. நம்மளோட கர்வமே நம்ம பையனை தோக்கடிச்சிருச்சு.